வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பாம்பே கராச்சி அல்வா. அதுக்கு வந்து நான் இப்போ 1 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் அதே கப்பில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப் சுகர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே கப்பில் 2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப் சர்க்கரையே சரியான அளவாக இருக்கும். இது வந்து நல்லா கரையட்டும். பாருங்க, சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸை சேர்த்துடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது வந்து அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா சேர்ந்து கட்டி ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வந்துருங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு கலருக்காக நான் வந்து கேசரி பவுடர் வந்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண இது வந்து கட்டி ஆகிட்டே வரும். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு கரண்டி வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது மிக்ஸ் பண்ண நல்லா இறுகி வரும். இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ வந்து நான் ஒரு 1/4 கப் வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னொரு 1 கரண்டி நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒட்டாமல் வரணும். இதான் வந்து பதம். பாருங்க, இந்த பேனில் ஒட்டாமல் எல்லாமே வந்து சேர்ந்து வரணும். ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து கிரீஸ் தடவின பேன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம வந்து ஹல்வா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், பேனில் வந்து எப்படி ஒட்டாமல் அப்படியே வருது பாருங்கள். இதான் வந்து பதம். இப்போ ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இதை வந்து பாருங்க, அழகா வந்துருச்சு. சூப்பரா வந்து செட் ஆயிருக்கு. பாருங்க, ஹல்வா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல வந்து நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.